உத்தரப்பிரதேசம் நாளுக்கு நாள் முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை யோகி அரசு அதிகரித்து தான் போது குறைஞ்ச பாடில்லை. இவர்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட போகிறதில்ல, சனாதனத்தை ஏற்றுக்கிற போகிறதில்லை. அங்கே பாருங்கள், 30 மசூதிகள், 225 மதரசாக்கள், 25 வழிபாட்டு தலங்கள் மற்றும் 6 ஈத்காக்கள் சட்டவிரோதமானவை என அறிவிக்கப்பட்டு அவற்றுக்கு எதிராக புல்டோசர்கள் பயன்படுத்தப்பட்டன. நேபாளம், மகாராஜ்கஞ்ச், சித்தார்த் நகர், பல்ராம்பூர், சரஸ்வதி, பஹ்ரைச், லக்கிம்பூர் கெரி, பிலிபிட் ஆகிய மாவட்டங்களை ஒட்டியுள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் என்ற பெயரில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? அதாவது அதற்கு எல்லா காகசுகள், எல்லா பத்திரங்கள் எல்லாமே இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது நுண்டி காரணத்தை யோகி அரசு அதில் பயன்படுத்துது. ஊப்பிக்காரன்ட்டு கேட்டேன், என்னடா அது நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் இல்லீகலாக கட்டுறீங்களே, இல்லீகலாக கட்டினாக்கா அவன் இடிக்க தானே செய்வான் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை நஜீர்பாய், நாங்கள் இல்லீகலாலாம் கட்டலை, ஏதோ 1-2 வேணால் இருக்கலாம், இத்தனை இடங்கள்லாம் இல்லீகலாக கட்டப்படலை. அதில் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் போதும், அதாவது வக்பு சொத்துகள் இருந்தாலும் சரி, இப்போ போட்டிருக்க சட்டங்கள் மூலிமா அவர்கள் எது வேணாலும் வளைச்சி கட்டிக்கலாம். கலெக்டர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் இங்கே நடக்கப்படுது. புல்டோசர்களும் கொண்டு வரப்படுது. இது மோடி, அதாவது மோடியும் யோகியும் சேர்ந்து ஊபியில் தினமும் முஸ்லீம்கள் நிறைய பெருகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்துக்களும் நிறைய கன்வெர்ட் ஆகிறாங்க. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு வேலைகளை யோகி அரசு செஞ்சிட்ருக்குது. இது இதெல்லாம் இப்படிலாம் பண்ணி இந்து மதத்தை வளர்க்குறாங்களா, இவங்க இஸ்லாத்தை ஒழிக்கிறாங்களாம். இது நடக்கக்கூடிய காரியமாக? இது உலகம் முழுக்க இன்றைக்கி ஐரோப்பா முழுக்க இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சாரமும் இல்லாமல் அவர்களாகவே கூட்டம் கூட்டமாக ஜப்பான், அமெரிக்கா என்று நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், அடித்து பார்த்தீங்கன்னாவே அந்த அளவு இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர்கள் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு மதரசாவை கட்டுறதுக்கு எத்தனை கோடிகள் செலவாகும் இப்போ உள்ள டயத்தில். அதுலேயும் சிறுபான்மை மக்கள் கையில் காசு இல்லாமல் தினமும் வரக்கூடிய நன்கொடைகளை வச்சு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி ஒரு கட்டடத்தை கட்டி அது மக்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினச்சாக்க, நீ தான் கவர்மெண்ட் தான் கல்வி கொடுக்கறதில்ல. சரி, அவர்களாக முயற்சி பண்ணி இப்போ மதரசாக்கள் பழைய மாதிரி இப்போ வெறும் குர்ஆனிய சட்டங்கள் அது மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படுறதில்லை. இப்போ நவீன பாடங்களையும் இப்போ புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நவீன பாடங்களையும் சொல்லி கம்ப்யூட்டர்லேருந்து அத்தனை வகையான விஷயங்களும் அங்கே கற்பிக்கப்படுது, இலவசமாக கற்பிக்கப்படுது, சாப்பாடும் கொடுத்துட்றாங்க. இப்போ ஏழை முஸ்லீம்கள்லாம் கவர்மெண்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஹெல்ப்புகள் கிடைக்குது மாணவர்களுக்கு. ஆனால் இந்த ஒரு கட்டுமானம் வட மாநிலங்களில் கிடையாது. அதனால் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களாகவே தங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்தை வச்சு கொடுத்து வக்பு செஞ்சு அதன் மூலயமா வரக்கூடிய வாடகைகள், இப்படி பல தோட்டங்கள், வயல்வெளிகள்லாம் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த மதரசாக்களை கட்டுறாங்க, அதை நடத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. இது பொறுக்க முடியல யோகி ஆதித்யநாத்துக்கு. நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மதரசாக்கள்லாம் இடித்து தள்ளுறதும், கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை நஷ்டத்தை முஸ்லீம் சமூகத்துக்கு யோகி அரசு உண்டாக்கி இருக்குது. ஆனால் இறைவன் மிகப்பெரியவன். எந்த அளவு அவர்கள் ஏழ்மை நிலை அடைகிறாங்களோ அந்த அளவு அவர்களுக்கு வீரியமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். அதுக்கு அது வரலாறு. பணம் இருக்கிறப்ப என்ன பண்ணுவான்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். பணக்காரனா களத்துக்கெலாம் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தொழில் இருக்குது, தொழில் பாதிக்கப்பட்டுரும். நாம் நமக்கு ஏன்பா இந்த ஒம்பு, நாம் பாட்டுக்கு நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோன்னு இருப்பான். ஆனால் ஒரு ஏழை முஸ்லீம், எல்லாத்தையும் இழந்த முஸ்லீம் இழப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டானாக்க, அவனுள்ள இந்த இஸ்லாம் குர்ஆனிய வசனங்கள்லாம் பசுமரத்தாணி போல் பதிய ஆரம்பிக்கும்.
இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் நான் என்னுடைய ஈமானை விட மாட்டேன்னு தான் ஊபியில் இன்றைக்கும் அந்த மக்கள் இருந்துகிட்ருக்குறாங்க. அந்த ஊபி மக்களும் அதுதான் சொல்கிறாங்க. அவன் வந்து யோகி வந்து அவன் சொல்கிறது மெயின் ரீசனே வந்து இப்படிலாம் பண்ணுனா இவர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டுருவாங்க, இந்து மதத்தை நோக்கி வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். அது எங்கேயோ ஒரு டோட்டலில் ஊபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1% கூட இல்லை அப்படி தாய் மதம் திரும்பினவங்க. ஏன்னா இந்து மதத்திலே ஏற்கனவே பிராமணர்கள் மற்ற ஜாதிகள்லாம் எப்படி நடத்தப்படுறாங்கங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். முஸ்லீம்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க தானே. ஏன்னா ஒரு கால் இவர்களும் இந்துக்களாக இருந்தவர்கள் தானே. இந்த இந்துஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் ஒரு 4-5 தலைமுறைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே இந்துக்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய வர்ணாசிரம சட்டம், இந்த சனாதன தர்மம் இதெல்லாம் வந்து அவர்களை வந்து வாட்டி வதைச்சதுனால ஒரு வடிகால் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவர்கள் வந்து இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதில் வந்து உறுதியாகவும் இருக்கிறாங்க. அது தமிழகம் முதற்கொண்டு அதுதான் நிலைமை. யாரும் வந்து கட்டாய மத மாற்றங்கள்லாம் கிடையாது. யார்கிட்டையும் போய் நீ அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னு கேட்கல. இப்போ பாருங்கள், சங்கிகள் வந்து எல்லார்ட்டையுமே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்கல்ல. இது மாதிரி என்னைக்காவது எந்த ஒரு முஸ்லீமாவது போய், அதாவது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்துக்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களா? சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா குர்ஆன் அப்படி எங்களுக்கு பாடம் படிப்பிக்கலை. அதுதான் உண்மை.